மக்கள் நீர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், நேற்று பொதுக்குழுல எடப்பாடியாருடைய பொதுக்குழுல தீர்மானம் செஞ்சிருக்காங்க. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அப்படி ஒத்துக்கிறவங்க இதுல வாங்க அப்படின்னு. அதே மாதிரி சண்முகம் சார் வந்து கூட இருந்தே குழி பறிக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், 1972 ஐ திங்க் அதிமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வந்து யாரு கூடயும் போய் கூட்டணி வச்சு அவங்க வந்து கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தலை. எங்கேயாச்சும் வந்து அதிமுக வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுக போய் யாரு கூட ஜாயின் பண்ணி நீங்க தான் சார் முதல்வர், நீங்க தான் சார் முதல்வர் வேட்பாளர், உங்க தலைமை நாங்கள் ஏத்துக்கிறோன்னு என்னைக்காச்சும் வந்து நின்று இருக்கா? இந்த கிட்டத்தட்ட ஒரு 53 வருட காலகட்டத்தில் எந்த வாய்ப்பும் கிடையாது. அதையே தான் இப்போ எடப்பாடி அவர்களும் ஃபாலோ பண்ணிருக்காரு சார். ஒரு தலைமை கழகம் என்பது ஒரு தலைமை கட்சி, ஒரு ஸ்டேட்ல லீடிங்ல இருக்கிற ஒரு கட்சி வந்து அவங்க போயிட்டு இன்னொரு கட்சிக்கு போயிட்டு ஆதரவு தெரிவிப்பாங்களா? சார் நான் உங்க கட்சிக்கு ஆதரவு தரேன், நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு எங்கேயாச்சும் சொல்லுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அதிமுக கட்சி யார் ஒற்றை தலைமை, அவர் எடப்பாடியை தான் நீங்கள் வந்து சிஎம் வேட்பாளர் நம்பி யாரெல்லாம் வரீங்களோ அவங்க தான் வர முடியும். இப்போ திமுகவில் போயிட்டு திமுக கட்சி போயிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்குமா? கிடையாதுல்ல. இது ஒன்றும் சென்ட்ரல் இது கிடையாதுல்ல, சென்ட்ரல் தேர்தல் கிடையாது இல்லை. அவர் வந்து அமித்ஷா வந்து திடீர்னு வந்து கையை தூக்கி மேலே வச்சுட்டு கூட்டணி போயிட்டாரு சார். அவங்க சொல்கிறவங்க கத்தின்னு தான் சார் இருப்பாங்க, ஆளாளுக்கு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க. இதெல்லாம் பேசி தெரிஞ்ச வேண்டியது எடப்பாடி சார். இது எல்லாமே வந்து தேர்தல் டைமில் வர விஷயங்கள் தான் சார். இது வந்து ஒன்று இப்போ 4 வருஷமா என்ன பண்ணியிருந்தாங்க? எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. இப்போ 4 வருஷமா என்ன பண்ணியிருந்தாங்க சார் தமிழ்நாட்டில்? இப்போ 4 வருஷமா யார் இப்போ அடுத்த தேர்தல் நாங்கள் இப்பயே கூட்டணி வச்சு போய் யாரும் பேசிட்டு இருந்தாங்களா? கிடையாது. இல்லை, எவன் கூட கூட்டணி போவார், எந்த கட்சியில் கூட்டணி போகிறது எல்லாம் எப்போ வரும்? அந்த தேர்தல் நெருங்கும் போது ஒரு 6 மாதம் இடைவெளி தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். இப்போதான் எல்லாம் கிடக்குது இல்லை. இப்போ கையை காட்டுறது, கையை அசைக்கிறது, கையை தூக்கி காட்டுறது, நாங்கள் இவருடன் இருக்கோம், நாங்கள் அவருடன் இருக்கோம், இவர் வந்து அடுத்த விக்கெட் இவர் அடுத்தது இங்கே ஜாயின் பண்ண போகிறாருன்ட்டு இந்த மாதிரி ரூபங்கள்லாம் எங்கே வருது? எல்லாம் இங்கே தான் வருது. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது யாரும் உறுதியாக சொல்லவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எதை வச்சு வந்து இவங்க வந்து அதிமுக வந்து வேற கட்சிக்கு போயிட்டு ஜம்ப் ஆகிடும், வேற கட்சிக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. அதிமுக தலைமை ஏற்று வரவங்க தான் வர முடியும். அவங்களுக்கு தான் அங்கே எல்லாமே, அவங்களுக்கு தான் இங்கே கூட்டணி பங்கு, கூட்டணி ஆட்சி, இல்லை கூட்டணி என்னென்ன வருமோ எல்லாமே அதான் பண்ண முடியும். அதிமுக எல்லாமே எப்படி பண்ண முடியும்? இன்னொரு கேள்வி கேட்டுக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து கூட இருந்தே வந்து நிறைய பேர் குளிப்பறிப்பாங்க. அரசியலே அதானே சார், கூட இருந்து குளிப்பறி தானே அரசியல். அது கூட தெரியாதா? இப்போ சார், இப்போ நம்ம வந்து ஒரு 10 பேர் கூட இருந்து அரசியல் இருக்கு. ஆனா நம்பிக்கை துரோகம் சார். கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ வந்து வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு சார். ஒரு நிமிஷம் சார். இந்த நம்பிக்கை துரோகம், இந்த கூட இருந்து குழி பறிக்கிறது, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா அரசியல் தான் வந்தது. இதெல்லாம் அரசியலில் நடக்கிற நிகழ்வு தான். இப்போ தமிழ்நாட்டில் முதல்ல இந்தியாவில் எப்பப்பெல்லாம் அரசியல் களம்ன்ற ஒரு களம் வந்ததோ அன்னிலேருந்து இது நடந்து தான் இருக்குது. ஆனால் பிஜேபி அதில் அதிகமாக அதை தான் எல்லாத்துக்கும் எல்லா கட்சிக்கும் செய்யறது. ஆமா சார். இப்போ அவங்க என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமாக மொத்தம் முடிச்சுட்டா நம்ம நினைச்ச சட்டத்தை கொண்டு வரலாம், நம்ம நினைச்ச விஷயத்தை இங்கே சாதிக்கலாம். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கல்ல. இப்போ எல்லா ஸ்டேட்ஸ் இப்போ இருக்கிற 7 யூனியன் பிரதேசலையும் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையுமே பிஜேபி ஆட்சி அமைக்கிற. எவன் சார் எதிர்த்து பேச முடியும்? யார் வாயை திறக்க முடியும்? அவன் சொல்றதா ரூல்ஸ், அவன் சொல்றதா சட்டம். ஏற்கனவே நாட்டை குட்டிச்சார் ஆக்கிட்டு இருக்காங்க. அது வேற விஷயத்தை விட்டுருக்க. என்ன நடக்குது ஒரு மண்ணும் தெரியல இங்கே நாட்டில். இப்போதான் ஒன்று சம்மந்த சார் படிவன்னு ஒன்று இருந்தாங்க. இப்போ காலங்காலமாக வந்து இப்போ எது சொல்கிறாங்களே, இன்னைக்கு வரைக்கும் ஆதார் கார்டை காமிச்சு ஓட்டு போட்டால் முடிஞ்சு போயிடுச்சுங்க வேலை. எதுக்குங்க நீங்கள் போய் சுற்றி வலிச்சிட்டு இருக்கீங்க? ஈஸியான ஒரு வழிங்க, முடிஞ்சு போயிடுச்சுங்க. ஆதார் கார்டு இருக்கா, உன் ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு வாக்குச்சிக்கு எடுத்துக்கிறாங்களா, அதில் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்களா, இவர் இந்த என்னையா இது? இப்போ இல்லை பேங்க்கில் கூட ஏடிஎம்ல போட்ட அடுத்த பின் நம்பர் போட்டால் பணம் வந்துட்டே இருக்கியா? அவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னமும் உட்காந்து ஓட்டு மிஷினில் ஓட்டு குத்துறது, இது குத்துறது, அப்புறம் லிஸ்ட் வச்சு. சார் நீங்கள் போய் பார்த்து எலெக்ஷன் பற்றி பார்த்துருக்கீங்களா சார்? தெருக்கு உட்காந்துருப்பான் சார் லிஸ்ட் வச்சுக்கிட்டு. நீ வந்து இந்த வார்டில் இருக்கியா? ஏன் ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணா முடிஞ்சு போயிச்சே மேட்ரு. எதுக்கு நீ சும்மா இப்போ ஆதார் கார்டு இல்லை மனுஷன் யார் சார் இருக்காங்க சொல்லுங்க? அதுல கேட்கறான்ல ஆதார் நம்பர் கொடுத்தாதானே சார் படிவத்தில் ஆதார் நம்பர் கேட்கறாங்களா? ஆனா ஆதார் நம்பர் வச்சு ஓட்டு போட முடியாதா? என்ன லாஜிக் உங்க லாஜிக்? எனக்கு புரியல. எனக்கு எப்படி எல்லாம் மக்களை முட்டாளாக்குறதுக்கு என்னென்ன வழியோ எல்லா வேலைகளையும் பார்ப்பானுங்க இந்த அரசு. இதுதான் பாருங்க, கருப்பு பணத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு நீங்க என்னென்ன கூத்து பண்ணானுங்க அந்த டைம்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒழிச்சிச்சா சார்? இப்போ இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கான் சார். எத்தனை பேர் சார் கருப்பு பணம் வச்சிருப்பான்? 140 கோடியில் ஒரு 5-6 கோடி இருக்குமா சார்? அந்த 5-6 கோடி பீப்புளுக்கு மீதி 135 கோடி மக்களும் கஷ்டப்பட்டாங்க. இப்போ என்ன கருப்பு பணம் ஊஞ்சிச்சாப்பா இந்தியாவில்? அவங்ககிட்ட கருப்பு பணமே கிடையாது. எல்லாமும் அதே மாதிரி தானே இருக்கான். நீ படத்தை வந்து டிமானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் அப்படி தானே இருக்கான்.
எவனாச்சும் மாறிட்டானா இல்லை எவனாச்சும் அழிஞ்சிட்டானா ஒன்றுமே நடக்கலையே. இங்கே என்ன நடந்திருக்கு சார்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன சார் நடந்திருக்கு? கருப்பு பணத்தை இது மாதிரி தான் என்ன பண்ணணும்னா மக்களை முட்டாளாக்குறதுக்கு என்னென்ன வேலையோ அதில் வந்து கொண்டு வரணுங்க சார். ஆதார் கார்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரானுங்க. அது என்ன ப்ரூஃப் தவிர வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆச்சா? அது ஒன்றுத்துக்கும் கிடையாது சார். நேற்று போய் ஒரு வாக்காளர் எங்கள் தெருவில் போய் கேட்குறேன் சார், 8000 பேர் வரலையாம். அதில் என்ன பென்சிலில் போட்டான் எல்லாத்தையும் வராதவங்கலாம் ஷிஃப்டட்னு போட்டு வச்சுருக்காங்க சார். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு. ஆனால் 7ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுட்டாங்க. நேத்தோட ஓவர்ன்ட்டான். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு, லொட்டு லொசக்குன்றானுங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாக்காளர் இது சரி பண்ண முடிஞ்சுதாடா? உங்களால் நான் கேட்குறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்காக ஒரு வாக்காளர் லிஸ்ட்டை சரி பண்ண முடிஞ்சுதா தமிழ்நாட்டில்? ஒருத்தன் போனால் வந்து எனக்கு ஓட்டே இல்லைன்றான், ஒருத்தன் பார்த்தா ஓட்டு முடிஞ்சிட்டான், ஒருத்தன் போட்டால் செத்து போயிட்டான்றானுங்க. என்னென்ன காரணம் சொல்கிறானுங்க பாருங்க. அந்த தொகுதி உங்களுக்கு ஓட்டே இல்லைன்றானுங்க, இல்லேம் லிஸ்ட்ல பேரே இல்லைன்றானுங்க. இதுதான் சார். என்ன சார் இது சார்? சிம்பிளா ஒரு விஷயம் சார். உயிரோடு இருக்கிற ஓட்டு, உயிரோடு செத்து போயிட்டான், டெத்து முடிஞ்சு போய் சிஸ்டம் போட்டாலே வரப்போதியா? என்னையே ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேங்க் லோன் காலடிக்கிறான் சார். எங்கடா என் டேட்டா எடுத்துன்னு கேட்டால் எங்களுக்கு டேட்டாஸ் இருக்கு சார்ன்றான். அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். எப்படி சார் அவனுக்கு கால் பண்ணுறான்? அவன் எங்கேருந்து கால் பண்ணுறான்? அவனுக்கு ஒரு பேங்க்ல இருந்து ஒருத்த கால் பண்ணுறான், சார் லோன் வாங்கிக்கலாம் சார், கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் சார். என் நம்பர் உனக்கு எப்படிடா கிடைச்சிது? எப்படி கிடைக்கும் அவனுக்கு? எப்படி சார் ஒருத்தனோட நம்பர் எப்படி சார் கிடைக்கும் அவனுக்கு? இல்லை சார் நாங்கள் டேட்டாஸ் வச்சிருக்கோன்றான். எப்படி வச்சிருக்கான் அவன் டேட்டாஸ்ல? என் நம்பர் எப்படி பேங்க்குக்கு போகும் டீட்டெயில்? நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து தெரியுது. ஒரு ஓட்டர் எத்தனை ஓட்டர் சரி பண்ண முடியல. காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து ஈஸ்ட்மெண்ட் காலத்துலேருந்து கலர் காலத்துலேருந்து டிஜிட்டல் உலக வரையும் வந்துட்டானுங்க. இன்னைக்கு இன்னும் இவங்களால ஓட்டர் இதில் ரெடி பண்ண முடியல உட்காந்துக்கிட்டு. என்ன அப்புறம் நீ என்னப்பா நீ வந்து லொட்டு லோசுக்கு பேசிட்டு இருக்க? இந்த கட்சியை குறை சொல்லிட்டு அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியை குறை சொல்லிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? இப்போ இந்தியா இந்த அரசியலமைப்பு விஷயங்கள் உருவானதுலேருந்து மாற்றி மாற்றி குறை தான் சொல்லிட்டு இருக்கீங்க தவிர என்ன நிறைவேற்றிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நிறைவேற்ற முடியுமா உங்களால்? சார் இப்போ நம்மளை போய் டிடிவி தினகரனை பேசி இந்த கூட்டணி சேர்க்க முயற்சி எடுத்தது போனது கேள்வி இல்லை சார். இத்து போனது இல்லைங்க. இதுதான் மேட்ரு. போய் மேட்ரு பேசுனதுனால தான் பொதுக்குழுவிலேயே நாங்கள் தான் கூட்டணியை முடிவு செய்வோம்னு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? யார் ஒரு முடிவு பண்ணுவோன்னு கொடுத்துருக்காங்க? நம்ம இவர் எடப்பாடியே தான் கொடுத்துருக்காரு. அவங்களெல்லாம் வச்சு அவங்களெல்லாம் இவர் கேர் பண்ணுறதே கிடையாது சார். 4 வருஷமா பல ஊர்களில் உங்களுக்கு பை எலெக்ஷன் நடந்துச்சு, உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு, எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. எடப்பாடி பையனை கண்டுக்கிட்டாரு அவங்கள. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? பிஜேபி தலைமை இல்லை பிஜேபி தலைமை அண்ணாமலையை நீ வந்து கண்டிச்சிருக்கணும். நம்ம கூட்டணி இங்கேயோட இருக்கோம், நீ ஏன் அங்கே போய் பேசுற அப்படின்ட்டு. அதாவது அண்ணாமலை அங்கேயும் போய் பேச வச்சிடுறது, இவனையும் தொட்டிலையும் ஆட்டிக்கிறது, இதையும் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த கூட்டணி எப்படி? நான் சொல்ல கேளுங்க. இதாவது இந்த பக்கம் திசை திருப்பணுன்றதுக்காக பண்ற சில்லுப்புள்ளி வேலைகள் தான் இது. சில்வெண்டு வேலைகள் சொல்லுவாங்க. நீ பார்த்துருக்கீங்களா? தலைமை பக்கமோ அந்த கட்சி பக்கம் நம்ம பக்கம் வந்து ஒரு திருப்பணும் நேராகவே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லி கொஞ்சம் திரும்பணும்ல, அதுக்காக பண்ற சில்வெண்டு வேலைகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இவங்களெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க போறதும் கிடையாது. இப்போ அண்ணாமலையே டம்மி ஆகிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ணாமலை அந்த கத்துக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டு ஒரு 4-5 வருஷமா இன்னைக்கு யாராச்சும் அவரை கண்டுக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லை. டிடிவி தினகர்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு பொறுத்தவரைக்கும். கேட்டீங்கன்னா அவர் தொகுதியில் அவர் சொந்த தொகுதியில் ஒரு 2% ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான் அதிகபட்சமா. வேற என்ன கிடைக்கும் போது அவருக்கு? நீங்க சொல்லுங்க. இதை தாண்டி வேற என்ன தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு தெரிய மாட்டேங்குதே. கூட்டு சார் அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? மத்தியில் உட்காந்து ரிவ்யூ பண்ணுவாங்க சார். அவங்க எங்க கவுக்கலாம், எதை இது பண்ணலாம், இன்னும் மக்களுக்கு என்ன படிவத்தை கொடுத்து ஏமாத்தலாம் சார் அவங்க யோசிப்பானுங்க. அவங்களுக்கு என்னத்தை தெரியும் அவங்களுக்கு? நீங்க சொல்லுங்க. நீங்க உட்காந்து ஒரு வீட்டோட நிலைமை என்னன்னு தெரியுமா அவனுக்கு? எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லைன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஏதாச்சும் தெரியுமா அவங்களுக்கு? உட்காந்துக்கிட்டு படிச்சு பேர் எவ்வளோ பேர் வேலை இல்லைன்னு தெரியுமா அவங்களுக்கு? அதை பற்றி யோசிக்க போறாங்களா அவனுங்க? வேலைவாய்ப்பு உருவாக்குனா பண்ண போறாங்க யோசிக்க போறாங்களா? எத்தனை கிராமத்துல பஸ் வசதியே இல்லாம இதெல்லாம் யோசிக்க போறாங்களா? எத்தனை கிராமத்துல ஆம்புலன்ஸ் இல்லாம இருக்குது? எத்தனை கிராமத்துல மருத்துவம் இல்லாத? இதெல்லாம் பத்தி யோசிக்க போறாங்களா அவனுங்க? ஒன்னும் யோசிக்கப்படுறது கிடையாது. அவங்க தேவை எந்த கட்சி கூட்டணிக்கு வரும், எந்த கட்சி கூட்டணி நம்ம ஜெயிக்க முடியும், இதுதான் யோசிக்க போறானுங்க. வேற என்ன நினைக்க போறாங்க நீங்க சொல்லுங்க? வேற ஏதாச்சும் நினைக்க போறாங்களா சார்? இவங்க நாட்டு மக்கள் அந்த மக்கள் கஷ்டப்படுறான்ப்பா சார். நீங்க பேச நடுவில் இருக்கிற பிச்சைக்கான ஊச்சி முடிச்சா சார்? இவங்களால ஊச்ச முடியுதா? இன்னும் மக்கள் பிச்சை எடுத்து தானே சார் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஹோட்டல் வாசல்லையும் ஒவ்வொரு கடை வாசலையும் உட்காந்துல நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க ஊச்சிட்டாங்களா அவங்க எல்லாத்தையும்? ஊச்சி முடிஞ்சது அவங்களால. கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சார் எந்த பிஜேபியை லீவ் பண்ணிட்டு விஜயோட சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சார்? அது ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொல்ல முடியும். என்னன்னா இந்த கூட்டணி வந்து இங்கிருந்து இங்கே ஓடும், இங்கே தாவானுங்க, இங்கிருந்து இங்கே மரம் குதிப்பானுங்க, இங்கிருந்து இங்கே ஏறுவானுங்க. இது எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற வியூகங்கள். இவனுக்கு எல்லாமே இது பண்ணுவானுங்க. ஒட்டுமொத்தமாக என்ன ஆகுனா, ஏன் உங்களுக்கு தெரியாத கடைசி நேரத்துலலாம் கூட்டணி முடிஞ்சு ஓடலாம் இருக்கான். தேர்தலை சந்திக்காம கூட்டணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் ஒத்து வராம நான் போயிருக்கலாம் போயிருக்காங்க நிறைய கட்சிகள். தெரியல உங்களுக்கு? அந்த
மாதிரிலாம் கூட்டணி உறுதிப்படுத்தி தேர்தல் நடந்து முன்னாடி வேட்பாளர்லாம் அறிவிச்சது பிறகு கூட முறுக்கிட்டு ஓடி இருக்கானுங்க இங்கே. ஸோ அந்த அளவுக்குலாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வியூகம் தான் சார். இந்த வியூகத்து அடிப்படையில் வந்து நம்ம இப்போதைக்கு எதுவுமே முடிவே சொல்ல முடியாது. இந்த பிஜேபி விஜய் கூட போகுது, விஜய் இங்கே போகிறாரு, அப்புறம் அமமுக ஓபிஎஸ் டிஎம்கே போகிறாரு, அப்புறம் செங்கோட்டையன் விஜய் வந்து வெளில வந்துட்டாரு. இப்படிலாம் வந்து இதெல்லாம் கிளப்ப ஆரம்பிச்சோம். நாஞ்சில் சம்பத் பல கட்சி துண்டுகளை போட்டு இப்போ கடைசி டிவிக்கு துண்டை போட்டுருக்காரு. அதில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர்லாம் பாருங்க, அது எலெக்ஷன் வரைக்கும் அந்த கட்சிக்கு பாரான்னு தெரியாது. ஸோ இவங்க எல்லாமே வந்து என்னன்னா இவங்கெல்லாம் வந்து எதாவது சொல்லுவாங்களா, இதெல்லாம் வந்து புரோக்கர்கள், இதெல்லாம் வந்து அரசியல் புரோக்கர்கள். அவ்வளோதான். இவங்களாம் வந்து நம்ம போனால் வந்து இவங்க போனால் தமிழ்நாடே இவங்க முன்னாடி வந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை, சேர்த்து விட்டவங்களுக்கு ஒரு கற்பனை, வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே ஒரு கற்பனை உலகத்திலே வந்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லாருமே யார் எங்கே போனால் எதுவும் நடக்க போதில்லை சார். இப்போவும் சொல்கிறேன், அந்தந்த கட்சி சின்னதுக்கு பார்த்து ஓட்டு போடுற மக்கள் இங்கே பல பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஊருக்குள்ளே போயிட்டு பல ஊர்களில் போய் பாருங்க, அவன் ஒரு வயசான அம்மா தூக்கிட்டு வருவாங்க வண்டியில். அம்மா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம்னா நான் எம்ஜிஆர் ஓட்டு போடுறோம்னு சொல்லுவோம். அது இப்போ எடப்பாடி தான் கேண்டிடேட்னு தெரியாது. அதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, ஜெயலலிதாக்கு அப்புறம் ஓபிஎஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஓபிஎஸ்க்கு அப்புறம் இபிஎஸ்னு ஒருத்தர் இருக்காருன்றது அவங்களுக்கு தெரியாது. பல வயதானவர் இருக்காங்க இன்னமும் ஊரில், நீங்கள் போயிட்டு கேட்டு பாருங்க. அப்புறம் எந்த கட்சி ஓட்டு போட, நான் சூரியனுக்கு போடணும்னு சொல்லுவாங்க. கலைஞர் ஐயா இருக்காருன்னு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான் சார். அதை தாண்டி அவங்களாம் எதுவுமே தெரியாது சார். ரெண்டு சின்னமாக அந்த 2 சின்னத்தை தான் மாற்றி குத்திட்டு இருப்பாங்க. இதுதான் இங்கே நடக்கும். இதையெல்லாம் பிரேக் பண்ணி தான் தாண்டி வரணும்னா அதெல்லாம் வந்து அதுக்கு உண்டான விஷயங்களை முன்னெடுக்கணும். எடுத்த உடனே நான் வந்து நிற்பெல்லாம் இங்கே நடக்கிற சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. இந்த 2 கட்சி தலைமையாக இயக்கவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும். மற்றபடி இந்த கட்சியெல்லாம் போயிட்டு இந்த நடந்துச்சு உங்களுக்கு. ஐ திங்க் வெஸ்ட் பெங்கால்னு நினைக்கிறேன், மாயாவதி அவர்கள் ஒரு வாட்டி முதலமைச்சராகவே ஆனாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லை? இப்போ என்ன ஆனாங்க, முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு போய் கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமைக்கு போய் தள்ளிச்சுன்னா அப்புறம் என்ன யோசிச்சு பாருங்க. நீங்கள் நடக்கிற விஷயமா இது? அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டா, அந்த மாதிரி நிலைமை வந்தாவனா இவங்க இன்னொரு கட்சியை போயிட்டு ஆதரவு தெரிவிப்பாங்க. நீங்கள் ஏற்றுங்க, நான் உங்கள் தலைமையை ஏற்றுக்கிறேன்ட்டு. அந்த மாதிரி நிகழ்வுகளாம் இங்கே வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரி நிகழ்வுகளாம் இங்கே நடக்கவும் நடக்காது. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ.